மலேசியாவில் இருந்துட்டு அப்படியே சிங்கப்பூர் வந்தாச்சு. கார்த்திகண்ணாவத்துக்கே வந்தாச்சு. கார்த்திகண்ணா இருக்கிற அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் நிறைய பில்டிங் இருக்குது. அங்கேயே வந்து இந்த ஜிம்முக்குள்ளே அந்த இதெல்லாம் வச்சுருப்பா. அதுக்கப்புறம் குழந்தைகள் விளையாடுறதுக்கு வச்சுருப்பா. இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். கடைகள் எல்லாமே இந்த இதுக்குள்ளேயே இருக்கும். இந்த ஃப்ளாட் நிறைய இருக்குது அதில். அப்புறம் அன்றைக்கி வந்து நாங்கள் சிங்கப்பூர் ஏற்கனவே வந்திருக்கிறதுனால இந்த தடவை வெளியில் எங்கேயுமே போகல. கோவில் மாத்திரம் தான் போயிட்டு வந்தோம். அக்கா அத்திம்பேர் அவள்லாம் வந்து வெளியில் போயிட்டு வந்தோம். நாங்கள் வெறும் கோவிலுக்கு மாத்திரம்தான் 2 நாள் போயிட்டு வந்தோம். சிங்கப்பூரில் வந்து இன்னொரு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அங்கே ரோடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் பஸ் வசதி, ட்ரெயின் வசதிலாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நம்ம எங்கேனாலும் பஸ்ஸில் போய்க்கலாம், ட்ரெயினில் போய்க்கலாம். அதுக்குள்ளே டிக்கெட்டுக்குள்ளே வந்து அந்த இது மாதிரி கார்டு மாதிரி வாங்கி ஸ்வைப் பண்ணினாலும் ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஒரு ஹில் முருகன் அந்த டெம்பிளுக்கு தான் போனோம். அன்றைக்கி நல்ல மழை. அதனால் கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்பர் புக்கிட் திமா அப்படின்னு சாலையெல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த முருகன் மலைக்கோயில் வந்து பசுமையான ஒரு சூழல், அதாவது சுற்றி வர வந்து நல்ல க்ரீனரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அமைதியான ஒரு உயிரோட்டமான இந்து புனிதத்தலமாகும். 1960 வந்து இக்கோவில் வந்து 2 மாடி கட்டடமாக இருந்தது. பிரம்மாண்டமான சிலைகள், அந்த சிங்கப்பூருடைய பரபரப்பான நகர வாழ்க்கையிலிருந்து கிடைக்கும் அமைதியான சூழலுக்கு புகழ்பெற்றது இந்த கோவில். இந்த கோவிலுடைய தோற்றம் வந்து 1962ஆம் ஆண்டில் ஷண்முகம் என்ற ராயல் ஏர்ஃபோர்ஸ் பிளம்பர் லாம்சான் கிராமத்தில் ஒரு சிறிய சன்னதியை கண்டுபிடித்த போது தொடங்குகிறது. முதலில் முனீஸ்வரனுக்கு தான் இந்த கோவில் பிரசித்தமாக இருந்தது. அப்புறம் 1960 வந்து கோயில் தலைவர்களுக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்களை தொடர்ந்து முருகப்பெருமானை மையமாக கொண்டதாக மாறியது. நகர்ப்புற சீரமைப்பு காரணமாக மாற்றப்பட்ட பிறகு அப்பர் புக்கிட் திமா சாலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கோவில் மிகவும் தனித்துவமான அமைப்பை கொண்டுள்ளது. இதன் அடித்தளம் திருமண மண்டபமாகவும் செயல்படுகிறது. மேலும் பிரதான கோவில் மேல் தளத்தில் அமைந்துள்ளது. முக்கிய சன்னதினா முருகன், விநாயகர் மற்றும் சிவசக்தி மெயினாக இருக்குது. பிற தெய்வங்கள் துர்கா, மாரியம்மன், பெரியாச்சி மற்றும் நவகிரகங்கள் உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகள் இங்கே இந்து கோவில் வடிவமைப்பில் இது வந்து வடக்கு நோக்கிய தெய்வ அமைப்பு. வடக்கு நோக்கி அம்பாள் முருகன் பார்த்துட்டு இருக்கார். அதே மாதிரி அமைச்சிருக்கா. அடுத்தது இந்த கோவில் வந்து தினமும் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 6லேருந்து 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த கோவிலில் வந்து தைப்பூசம், அப்புறம் பங்குனி உத்திரம் அதெல்லாம் வந்து விமர்சையாக கொண்டாடுறான். இந்த கோவில் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது படி ஏறி போகிறதுனால மேலேருந்து பார்க்கும்போது அந்த க்ரீனரிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா சன்னதியுமே வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருக்கா. கோவில்லாம் தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் மழை நின்று போயிடுது. அப்புறம் இங்கேருந்து நாங்கள் அடுத்து என்ன கோவில் போகணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இங்கேருந்து நாங்கள் போகும்போது ட்ரெயினில் போனோம். இந்த ட்ரெயினில் போகிற அனுபவமே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது டக்குன்னு நமக்கு ட்ரெயின்ஸ் வசதியும் இருக்குது. இந்த ட்ரெயினில் போகிறதுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.